ஹாய் டுட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது நீங்க போடலனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இது ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஓமம், இது 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள். அவ்வளவுதான். இது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்தரலாம். இப்போ ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது நம்ம சலிச்சுக்கலாம். இது கூடவே அரிசி மாவு, அதையும் சலிச்சுக்கலாம். இது தேவையான உப்பு, ஓமம், மிளகாத்தூள். இது ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுடலாம். பேக்கிங் சோடா. இதில் நம்ம போட்ட ஓமம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரணத்துக்கும் வாசனைக்கும் நல்லா இருக்கும், அதனால நம்ம சேர்த்துக்கிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்க, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு மாதிரி அந்த பதத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் கரெக்டான பதத்தில் இருக்குன்ட்டு வேற எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வாழைக்காவை சீவிடலாம். சைடில் இருக்கிறத கட் பண்ணிட்டு சீவி வச்சுக்கலாம். மேலே இருக்க தோலை லைட்டாக பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே இருக்க தோலை சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் போர்டு வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில். அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா ஒரு ஸ்லைஸை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூடான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.